பொதுவாக நாம் ஊருக்கு செல்கின்ற பொழுது என்னென்னலாம் பண்ணுவோம்? அனிதா அக்கா சொல்லுங்க. பொதுவாக ஊருக்கு என்னென்னலாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைப்பீங்க? வேற முன்னதாகவே முன்பெல்லாம் பயணம் செய்கின்ற பொழுது பஸ்ஸில் ஏறி உக்காந்துடலாம் இல்லையா? ஏறி உக்காந்தோமா நம்ம போயிடலாம். இப்பொழுதெல்லாம் இந்தமாரி உருவெல்லாம் நினச்சி பாருங்களேன், பஸ்ஸில் உட்காந்தா ஒரு சீட் பத்தாது. முன்னாலே புக் பண்ணி கொஞ்சம் படித்தா தான் நல்லபடியாக போக முடியும் இல்லையா? இல்லைன்னா அடுத்த நாள் நாம் செல்கின்ற இடத்துக்கு பூசையில் போய் தூங்கின்னு தான் இருக்கணும். தியானத்துக்கு செல்கிறேன் என்றால் முன்னதாகவே, ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே பேருந்திலே என்ன பண்ணணும்? புக் பண்ணணும். புக் பண்ணாமல் கடைசி நேரத்தில் போனால் என்ன ஆகும்? தூக்கமும் இருக்காது, தியானமும் நன்றாக இருக்காது, நாம் செல்கின்ற வேலையும் நல்லபடியாக நடைபெறாது. அதனால்தான் முன்னதாகவே நாம் எல்லா முன் தயாரிப்புகளையும் செய்கின்றோம். கரெக்டா? திருமணத்திற்கு என்னென்னலாம் பண்றோம்? கிட்டத்தட்ட ஒரு வருடமாக நல்ல பெண்ணை தேர்ந்தெடுக்கிறோம், நல்ல மணமகனை தேர்ந்தெடுக்கிறோம், நல்ல மண்டபத்தை புக் பண்ணிடுவோம். அப்படிதானா? கடைசி நேரத்தில் போய் மண்டபம் கிடைக்குமா? முன்னதாகவே எல்லாவற்றையும் தயார் செய்கின்றோம். சூப்பர். ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு என்ன உடை உடுத்துவது, எப்படி செல்வது எல்லாம் முன்னதாகவே தயார் செய்து வைத்திருக்கிறோம். அப்படிதானா? சரி. யார் யாரெல்லாம் ஆண்டவரை பார்க்க தயாராக இருக்கிறீர்கள்? இப்ப உங்களை கேட்டாங்கன்னா, ஃபாதர் நான் பாவமே செய்யல ஃபாதர், நான் நல்லா என்னுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கிறது, அந்த ஆண்டவரை பார்த்த உடனே என்னை கட்டி அணைச்சு என்னை கூட்டு போயிடுவார். யாராவது சொல்ல முடியுமா? நான் முன் தயாரிப்பாக இருக்கிறேன். என்னங்க எல்லாம் பார்த்து சிரிக்கிறீங்க? நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாதுங்க. இப்போ கூட கூட்டலாம், ஐயோ ஆண்டவரே இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் தயாரிக்கணும். என்ன முன் தயாரிப்பு என்பது பல நேரங்களிலே நம்மிடம் கிடையாது. எடுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 21வது வசனம். பைபிள் எடுத்து வர மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், எடுத்து வந்தவங்க பரவாயில்ல, இல்லைன்னா பார்ப்போம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 21வது வசனம். யாராவது சத்தமா எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். எல்லாருக்கும் தமிழ் தெரியும் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் படிக்கலாம். விவேகத்தையும் முன்மதியையும் பற்றிக்கொள். எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க. பிள்ளாய் அப்படின்னா என்ன? குழந்தாய், என்னுடைய மகனே மகளே, அது வார்த்தை பாருங்க. விவேகத்தையும் முன்மதியையும் பற்றிக்கொள், இவற்றை எப்போதும் உன் கண்முன் நிறுத்தி வை. இவற்றை எப்பொழுதும் உன் கண்முன் நிறுத்தி வை. இவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. இந்த சைடு அந்த சைடு எல்லாம் கிடையாது. எங்க முன்மதி எங்க இருக்கணுமா? எங்க இருக்கணுமா? கண் முன்னால இருக்கணும். அப்ப முன்மதினா என்ன? ஒரு சும்மா ஒரு ஆன்சர் ட்ரை பண்ணலாம். முன்கூட்டியே என்ன நடக்கும் என்று தயாரித்து அந்த தயாரிப்புகளை பத்திரமாக வைப்பதுங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப பெருசுலாம் இல்லைங்க. முன்கூட்டியே யோசித்து வைப்பது. அழகான எடுத்துக்காட்டு நாம் படிக்கின்றோம். மத்திய 25வது அதிகாரத்தில் என்ன படிக்கிறோம்? ஒரு தோழிகள்லாம் விளக்கு வச்சுட்டு வந்தாங்களா? என்ன பண்ணாங்க? திருமணத்திற்காக எல்லாருமே விளக்குகளோடு ரெடியா இருக்கிறாங்க, மணமகனை பார்ப்பதற்காக. ஒரு குரூப் என்ன பண்ணுது? விளக்கு வச்சிருந்தது, எண்ணெய் வச்சிருந்தது. இன்னொரு குரூப் விளக்கு வச்சிருந்தது, எண்ணெய் வைக்கல. ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க? தூக்க கலக்கத்தில் இருந்தார்கள். கரெக்டுங்களா? நல்லா கவனிக்கணும். தூக்க கலக்கத்தில் இருக்கிறார், மணமகன் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றாங்க? யாரெல்லாம் தயாராக இருந்தார்களோ, விளக்குகள் தயாராக இருந்ததோ, என்ன பண்றாங்க? கட கட கடன்னு எண்ணெயை ஊத்தி ரெடியா போயாச்சு. இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுது? அப்பதான் தடவுது. நாம எல்லாம் 2வது கூட்டம் தான். பல நேரங்களிலே என்ன பண்றோம்? அந்த நேரத்தில் போய் கடைசி நேரத்தில் ஃபாதர் பாவசிங்க பண்ணி எப்படியா மீட்பு கஞ்சிருமா? அவர்கள் அவர்களுடைய மீட்புக்காக உழைக்க வேண்டும். படிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 5வது வசனம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 5வது வசனம். முன்மதியற்றோரே வேகமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். சத்தமா. மதிகேடரே உணர்வுகளை
இவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க, முன்மதியற்றோரே விவேகமாயிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். பல நேரங்களில் இதைத்தான் செய்கின்றோம். வாழ்வில் தேவையற்றவற்ற அனைத்து காரியங்களையும் தயாராக இருக்கின்றோம், ஆனால் தேவையாக இருக்கின்ற இந்த ஆன்மாவை தயாராக வைத்துக் கொள்வது கிடையாது. மத்தேயு 10வது அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 10வது அதிகாரம் 16வது வசனம். இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல அனுப்புகிறேன். கடவுளுக்கு தெரியுங்க இந்த உலகம் கஷ்டம். நம்ம கூட இருக்கிறவனே, நம்ம சொந்தமே, நம்ம பிள்ளையே உன்னை குத்துவான் செய்வான். அதை பார்த்து பார்த்து வளர்த்தேன் ஃபாதர். என் சொத்தெல்லாம் கொடுத்து வளர்த்தவன் குத்துவான், சொத்தை பிடுங்குவான், உன் அனாதையை விடுவான், தெரியும். ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல என் கடவுளுக்கு தெரியுதுங்க நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம பழி வாங்குவாங்க அப்படின்னு. ஆனாலும் என்ன சொல்றாரு பாருங்க, நான் உங்களை அனுப்புகிறேன், எனவே பாம்புகளை போல முன்தி உடையவர்களாகவும் புறாக்களை போல கபடு அற்றவர்களாகவும் நீ நல்லவனாயிரு. நண்டோட குணம் நம்மளோட குணம் காப்பாத்துறதுங்க. நாம் நல்ல குணத்தை வைத்திருப்போம். நம்மளை அன்பு செய்யறாங்களோ இல்லையோ அன்பு செய்யுங்க, நம்மளை வெறுக்கிறாங்களோ அன்பு செய்யுங்க. அதுதான் கிறிஸ்தவர்கள் முன்மதியோடு செயல்பட வேண்டும். ஏன்னா நீங்க அவங்கள வெறுக்கல, யார அன்பு செய்றீங்க? கடவுள் அன்பு செய்றீங்க. ஏனென்றால் நாம் எல்லாம் ஆண்டவருடைய சாயலில் இருக்கின்றோம். அதனால் தான் படிக்கின்றோம். மத்தேயு 25வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து அவ்வளவு அழகா படிப்போம். யாரெல்லாம் தயார் நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் என்ன பண்றாங்க? மணமகனோடு. அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதியுடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயையும் எடுத்து சென்றார்கள். அதுதான் புண்ணியம். எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்விலே புண்ணியம், நல்ல காரியம், ஆசீர்வாதத்தை கையிலேயே வச்சிருக்கிறோமோ, மணமகன் வரும் காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தில் உறங்கிவிட்டனர். இந்த உலகினுடைய மயக்கத்தில் உயங்கிவிட்டனர். ஆனால் நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் சொன்னோன்னு என்ன பண்றாங்க? மணமகளின் தோழியார் எல்லோரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். கடைசியா சொல்லுவாங்க, எல்லாம் விளக்குகளை ஒளிப்படுத்தி ஒரு குரூப் உள்ள போயிடும், இன்னொரு குரூப் என்ன பண்ணோம்? எண்ணெய் வாங்கிட்டு வரும். அப்ப கடவுள் சாத்தின பிறகு என்ன பண்ணிடுவாரு? நாங்க வந்திருக்கிறோம், மணமகன் ஏற்கனவே வந்தாயிற்று. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் என்பார்ந்தவர்களே. பல நேரங்களிலே நமக்கு எல்லாம் தெரியும், ஆனால் முன்மதி இல்லாமல் இருக்கின்றோம், தயார் நிலையில் இல்லாமல் இருக்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, முன்கூட்டியே தயாரித்து வைத்துக் கொள்ளுங்கள். பல நேரங்களிலே கல்லறைகள் எல்லாம் தயாராக இருக்கிறது. நாம் இறப்பதற்கு முன்னதாகவே கல்லறைகளை கட்டி கொள்கின்றோம், கிரேனைட்டை போட்டுக் கொள்கின்றோம், பெயர்களை வைத்துக் கொள்கின்றோம். குழியில வைக்கிறதுக்கு என்ன கிடைக்க போகுது? அதை விட ஆன்மா தயாராக இருந்தால் இந்த இறைவனை முகமுகமாக தரிசிக்க முடியும். அதைத்தான் ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு கூறுகிறார். முழங்கால் படியிடுவோமா? ஆண்டவரே, இதோ என்னுடைய வாழ்க்கையிலே பல நல்ல காரியங்களை நான் செய்கின்றேன், பல நேரங்களிலே முன்மதியோடு செயல்படுகிறேன் என நினைத்து செய்கின்றேன், ஆனால் முன்மதி இல்லை ஆண்டவரே. நான் நல்லதுதான் செய்கிறேன் என நினைத்து செய்கின்றேன், ஆனால் பிறர் என்னை புரிந்து கொள்ளவில்லை ஆண்டவரே. நான் நல்ல வார்த்தைகளை தான் பேசுகிறேன் என்று பேசுகிறேன், ஆனால் பிறர் என்னை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் குடும்பத்தில் இருக்கிறார், என் தொழிலில் இருக்கிறார், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறார், என் கணவருடைய வாழ்க்கையில் இருக்கிறார், என் மனைவியுடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என நான் நினைத்துக் கொள்கின்றேன், ஆனால் ஆண்டவர் என்னோடு இல்லையே. பலவிதமான துன்பங்களோடு இருக்கிறேன், வேதனைகளோடு இருக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன். நான் எப்படியாவது என்னை தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் முடியல அப்பா. ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்பது போல நீர் என்னை அனுப்பி இருக்கிறேன் என்பதை உணர்கிறேன் ஆண்டவரே. ஆனாலும் நீர் என்னோடு இருப்பதால், என் கூடவே நீர் இருப்பதால் நீர் என்னை வழிநடத்த முடியும் என்பதை உணர்கிறேன் அப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இந்த நேரத்தில் என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக, என் தொழிலுக்காக, எனக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்ப்பா. இதோ பலர் என்னிடம் ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள், அவர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் உடல்நலத்திற்காக ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் கூடவே இரும், நீர் கூடவே இருந்து என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. நீங்க நினைச்சீங்கன்னா நாங்க நல்லா இருக்க முடியும், நீங்க பார்த்தீங்கன்னா நாங்க நல்லா இருக்க முடியும், நீங்க தொட்டீங்கன்னா நாங்க ஆசீர்வாதத்தோடு இருக்க முடியும் ஆண்டவரே என்பதை உணர்கிறோம் அப்பா.
எங்களை வழி நடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய அருட்கரம், உம்முடைய அருட்கரம் என்னை எப்படியும் வழி நடத்தும். உம்முடைய அருட்கரம் எப்பொழுதும் என்னோடு இருக்கட்டும் ஆண்டவரே. உன் கையை பிடிச்சிட்டு, உங்க கையை பிடிச்சுக்கிட்டு என் வாழ்க்கையில நான் எதை செஞ்சாலும் ஆசீர்வாதமா இருக்குன்னு உணர்றப்பா. முன்மதியோடு செயல்பட ஆசீர்வாதம். எல்லா காரியத்திலும் நீர் இருக்க, நீர் வழி நடத்த ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வழி நடத்தும், ஆசீர்வதியும்.